ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குழம்புக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் அரைக்கிறதுல இந்த சோம்பு கொஞ்சம் அதையும் போட்டுக்கணும். அது மட்டும்தான், சோம்பு மட்டும்தான். அடுத்து பொட்டுக்கடலை, தக்காளி, இது மட்டும்தான் அரைக்கிறோம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, ஒரு லவங்கம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 4 பூண்டு தட்டி போட்டுக்கணும், 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கும் போது காட்டுறேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். பாருங்கள், இது மட்டும்தான் அரைக்கணும். அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 3 தக்காளி, இது மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு தட்டினது ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. இவ்வளோதாங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுருவேன் கொதிக்கும் போது, தாளிக்கும் போது காட்டுறேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்கத்தை போட்டுருங்க. கடுகு, தட்டி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வதங்கணும். இட்லிக்கு இந்த தக்காளி குழம்பு நல்லா இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் கல் உப்பு, மஞ்சள் பொடி, நல்லா ஒரு 2 கலர் கிளறிட்டு அதுக்கப்புறமே தண்ணி ஊற்றி வைங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியாட்டம் வைங்க. கொதிக்க கெட்டி ஆகிடும். இதில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் சாம்பார் தூள். அவ்வளோதாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுடுங்க. நல்லா மீடியம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. கொதி வந்ததும் மீடியமில் வச்சுக்கோங்க. மீடியம்லேயே வச்சு நல்லா கொதிஞ்சு வரணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கோங்க. இட்லி சாம்பார் ரெடி. அவ்வளோதாங்க. கொதிஞ்ச வட்டி காட்டுறேன். தக்காளி குழம்பு ரெடி, இட்லி ரெடி. இட்லிக்கு தக்காளி குழம்பு, வேறு குழம்பு தொட்டு சாப்பிட்டிங்கனாவே நல்லாயிருக்கும்.